வணக்கம் நண்பர்களே. உங்களோட நாளை இனிமையாக்க வந்திருக்கு ஒரு மனதை நெகிழ வைக்கும் கதை. இப்போதான் நம்ம கதை சூடு பிடிக்குது. நிலா எங்க இருக்கா? மாடில துணி காயுது. எடுத்து வா. பா, உன்னோட தொல்லையா போச்சு. நிம்மதியா இருக்கலாம் நினைச்சுதான் இங்க வந்த. இங்கேயுமா? சரி, போறேன். பெரிய மகாராணியின் நெனப்பு. சிறிது நேரம் கழித்து யாரோ வருவதைப் போல் ஒரு தோற்றம். அந்த நிழலில் தேவதான் என்று நினைத்தாள் நிலா. மேல காய்ந்திருந்த துணிகளை எல்லாம் கீழே போட்டுவிட்டு கீழே ஓடி வந்தாள். நிலா வா, இங்க பாரு, யாரு வந்திருக்கான் பாரு. இதுதான் நீ தேடிய தேவா. நான் ஒன்னும் தேடல, சும்மா கேட்டேன், அவ்வளோதான். ஓய் லீலா, நீ என்ன தேடினாலும் இல்லைனாலும் நான் பாட்டியை பார்க்க தினம் வருவேன். சரி, உங்களுக்கு கால் வலி இருக்குன்னு சொன்னீங்களே, அதனால தான் நாட்டு மருந்து வாங்கிட்டு வந்தேன் வரும்போது. என்ன ஒரு வசீகரமான குரல் அவனுக்கு. என்ன சொன்ன? ஒன்னும் இல்ல, இங்க வசிக்கிறேன்னு கேட்டேன். பூமியில தான். கேட்குற கேள்வியை பாரு. அவளை விடுடா. அந்த இன்டர்வியூல என்னாச்சு? ஒன்றும் ஆகல. இங்கிலீஷ் தெரியலன்னு போடன்னு சொல்லிட்டான். சரி, உன்னோட தனியா பேசணும் இல்ல. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ எங்க இருந்துட்டு போடு நில். அந்த வீட்டுக்குள்ள என்னதான் இருக்கு? ஏன் எல்லாரும் இப்படி பயப்படுறாங்க? அது வந்து என்ன வந்து? இப்போ சொல்ல போறியா இல்லையா? சரி, கோவப்படாது, சொல்றேன். ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? பக்கத்து ஊர்ல ஒரு அனாத ஆசிரமம் இருக்கு. நீ ஏதாவது செஞ்சா நல்லதா இருக்கும். இவ்ளதானா? ஏன் நீ பணக்கார ஆச்சே? என்கிட்ட இருந்த காசெல்லாம் அவங்களுக்காக செலவழிச்சிட்டேன். இப்போ வேலைக்கு போனாதான் ஏதாவது கிடைக்கும். இவ்ளோ நல்லவனா நீ? சரி, நான் விஷயத்துக்கு வா. ஒரு சரியா, இப்போ இருந்து 100 வருடங்கள் முன்னாடி தமயந்தி என்னும் ஒரு மந்திரவாதி அந்த வீட்டில வாழ்ந்தான். தனது சக்திகளை பயன்படுத்தி அங்க வேலை பார்த்தவங்கள பயமுறுத்தினான், கொடுமை செய்தான். இதனாலதான் அந்த வீட்டில் வேலை செய்த ஒருவன் தாங்க முடியாம அவனோட கையையே வெட்டிட்டான். அவன் கோபமடைந்து அந்த வீட்டுக்குள்ள வந்தவங்க யாராக இருந்தாலும் அவனாலே கொல்லப்பட்டுட்டாங்க. என்னடா கதவர்? ஒரு கைய வச்சிட்டு எல்லாரையும் எப்படி கொன்னா? எனக்கு உண்மையிலே என்ன இருக்கு என்று தெரியாதுடி. சரி, ஈவினிங் பூங்காவுக்கு போலவா. கன்னிகாவும் வருவா. மீதி கதைய பேசலாம். கன்னிகாவா? ஓகே, வார. இந்த கிராமத்துக்குள்ள ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா அது அரிதானா இந்த பூங்காதான். இது காதலுக்கு இல்ல, நட்புக்காகவும் தான். இதில்தான் பள்ளி குழந்தைகள் சிரிக்கிறார்கள், முதியவர்கள் காலை நடை போடுகிறார்கள். யாராவது தன்னலமின்றி பேச வரும்போது இந்த பூங்காவேதான் நினைவு வருது. இது ஒரு சந்திப்பு இல்ல, இதுதான் நினைவுகளுக்கான தளமும் நேரமற்ற உறவுகளுக்கான நேரமும். ஹாய் நிலா. வாடா, எவ்வளவு நேரம் காத்திருக்கிறது நாங்க? என்ன கன்னிகா, கண்டுக்க கூட மாட்ற? உன்னை தினமும் பார்த்துட்டு தானே இருக்க, அப்புறம் என்ன? சரி விடு. இந்த பழைய வீட்ல ஒரு ரூம் மட்டும் பூட்டிதான் இருக்கு. அது யாரும் திறக்கக்கூடாது. மத்த எல்லா ரூம்களும் திறந்துதான் இருக்கு. ஆனா அந்த ரூம் மட்டும். அந்த பூட்டி வச்ச ரூம்ல என்ன இருக்கு? நாம என்ன பண்றது? மத்த ரூம்கள் போய் பாப்போமா? வேணா, இது ரொம்ப ஆபத்து. பாத்துக்கோ, சொல்லிட்டேன். வாடி, பாத்துக்கலாம். பாட்டி தூங்கியவுடன் பக்கத்தில் இருக்கும் 3 பேரும் பாழடைந்த வீட்டை நோக்கி சென்றனர். அருகில் செல்ல செல்ல கன்னிகாவுக்கு பயம் அதிகரித்து கொண்டே இருந்தது. வாடி, திரும்பி போலாம். வா, எவ்வளவு அழகா இருக்கு இந்த வீடு. பௌர்ணமி வெளிச்சத்துல. பௌர்ணமி இரவில் அந்த வீடு உயிர் பெற்ற மாதிரி தெரிந்தது. ஏதோ குரல் கேக்குற மாதிரி இருக்கு. அம்மா, அது செத்துப்போன உங்க பாட்டிதான். வீட்டை பூட்டாம வந்தல, அதான். இங்கே பயங்கரமா நாத்தம் அடிக்குது. நான் போறேன். தேவா, இங்க பாரு நிராயா, மான் கொம்பு. நான் பார்த்ததுல தெரியுமா? நீ சிட்டில இருந்தா எப்படி தெரியும்? நிலா அங்கே பூட்டியிருந்த அறையை மட்டும் மெய் மறந்து பார்த்து கொண்டிருந்தாள். நிலா, உனக்கு என்னாச்சு? தேவா, அந்த ஜன்னல்ல யாரோ என்ன பார்த்த மாதிரி இருந்தது. காமெடி பண்ணாத. இங்க யாரு இருக்க போறா? இரு, நான் வரேன். போகாத, நில்லு.
பிறகு அவள் ஜன்னல் வழியாக பார்த்தபோது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.